அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இதில பார்த்தீங்கன்னா, நாம ஐபிஓ அண்ட் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ப்ரீவியஸா பார்த்திருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த சேனல்ல புதுசா பார்க்குறீங்க. இந்த சேனலோட ஃப்ரீ ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல இருந்து பார்ட் 1ல இருந்து அப்படியே ப்ராசஸா அடுத்தடுத்த வீடியோவா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் கிளியரா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நமக்கு ஐபிஓனா என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு பார்த்தோன்னா ஐபிஓ அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஐபிஓ பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? நமக்கு பிரைமரி மார்க்கெட்ல ஒரு ஒரு ஸ்டாக் லிஸ்ட் பண்றாங்க. ஒரு ஷேரை பிரைஸ் பிக்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வராங்கன்னா, அதை வாங்க மட்டும்தான் முடியும். அங்க பார்த்தீங்கன்னா, செல்லிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அதான் ஐபிஓ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நமக்கு செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சரி. நமக்கு பார்த்தோன்னா ஐபிஓ எந்த மாதிரி ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐபிஓ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மீடியேட்டர் வச்சு தான் வரும். நமக்கு ஒரு செபிக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மார்ச்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். சரிங்களா? அவங்க தான் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ரிலேட்டடா ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள இடமா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா செபிக்கு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? நாங்க ஐபிஓ போடுறோம். நம்ம பப்ளிக் கிட்ட நமக்கு எங்களோட ஷேரை விற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய விஷயத்துக்காக நமக்கு ரெகுலேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா ரோட் சைடு ரோட் ஷோ விடுவாங்க. சரிங்களா? அந்த ரோட் ஷோ அப்படின்னு பார்த்தா நமக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் கூட்டிட்டு நமக்கு நாங்க இந்த மாதிரி எங்களோட சொத்து மதிப்பு இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த ப்ரொமோட் பண்றதுக்காக ரோட் ஷோ நடக்கும். சரிங்களா? அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு ஐபிஓ பிரைஸ் டிசைட் பண்ணி நமக்கு என்ன பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு நமக்கு ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ லான்ச் பண்ணிட்டு இந்த ஐபிஓ லான்ச் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஒரு கம்பெனியோட ஷேரை ஓப்பனிங்லேயே வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமா வாங்க முடியும். சரிங்களா? அதை ஹோல்டு பண்றதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயம் தேவை அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் நமக்கு டைரக்டா ஓபன் பண்ண முடியுது. ஒரு புரோக்கர் இருந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சரிங்களா? அந்த ஐபிஓ லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு அப்ளை பண்ணலாம். நமக்கு பேங்க் மூலியம் ஒரு ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலியமா அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான ஷேர்ஸ் எவ்வளவோ நமக்கு ஷேர் பிரைஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு அலர்ட் பண்ணி நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சேரும். அதாவது பார்த்து செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா நமக்கு அந்த ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிரும். அதாவது ஒரு நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த ஷேர்ஸ் நமக்கு ஒரு உள்ள வரும்போது வாங்கிட்டோம். இத நமக்கு அதுக்குள்ளேயே செல் பண்ண முடியாது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம செல்லிங் உண்டான விஷயத்த பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்ல தான் அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்எஸ்சி மூலியமா எக்ஸ்சேஞ்சுக்கு நமக்கு அவங்க அலர்ட் பண்ணி அங்கிருந்து புரோக்கர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்வெஸ்டரா சேரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இத எப்படி செல் பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழ ரெகுலேஷன் இருக்கு. நமக்கு ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது இதுக்குள்ள தான் நமக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷேர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? இவங்க தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு வாங்கினாலும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கீழ தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஷேர் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான ஒரு செக்யூரிட்டி போர்டு அப்படிங்கிற விஷயத்துல தான் நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் ஒரு ஷேர்ஸ் அப்படிங்கிறத
இருக்கும். இந்த ஸ்டாக்கு, ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் தான். நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. ஸ்டாக்னா வேற, ஷேர்ஸ்னா வேற அப்படிங்கிறது. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஷேர்னா ஒரு ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ஒரு பிரைஸோட ஒரு சொத்து மதிப்போட ஒரு பார்ட்டிசில் பிரைஸோட வேல்யூஸ் தான் வந்து பிரைஸ். சரிங்களா? ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 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 கம்பெனி ஒரு 10 கோடி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியோட பார்ட்டிஸ்லாம் வந்து பிரிக்கும்போது, அதுக்கு உண்டான பார்ட்டிசில் பிரைஸ் தான் வந்து ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு கம்பெனி செப்பரேட் கம்பெனியா இருக்கிறதுல ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டரா இருந்து வந்து இந்த கம்பெனிய வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட வந்து நமக்கு வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுவோம். அந்த ஐபிஓ பார்த்தோன்னா, நமக்கு வந்து என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். சரிங்களா? அந்த என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில இருந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து அலாட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஷேரா வந்து குடுத்துருவாங்க. இந்த ஷேர் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா, நமக்கு வந்து செகண்டரி மார்க்கெட்ல வந்து வரும்போது பார்த்தோன்னா, நமக்கு வந்து நமக்கு உண்டான ஷேரோட ஹோல்டிங் பார்த்தோன்னா, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் அப்படி ஹோல்டிங் கம்பெனில வந்து நமக்கு வந்து அலாட் பண்ணி நமக்கு வந்து இருக்கும். அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் குடுத்துருவாங்க. அந்த பயோ ஐடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஐடிக்கு கீழ தான் வந்து இருக்கும் நமக்கு வந்து. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, நீங்க என்எஸ்சி, பிஎஸ்சி இது 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த 2 எக்ஸ்சேஞ்சுக்குள்ள எது எதுல லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் பில் பண்ணும்போது செபிகிட்ட வந்து சொல்லிருவாங்க. நாங்க என்எஸ்சில வந்து லிஸ்ட் பண்றோம். 2லயுமே லிஸ்ட் பண்றோம்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது இத வந்து நாம வந்து எப்போ வந்து செல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஐபிஓ வாங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரைமரி மார்க்கெட்ல வந்து வாங்கியிருப்போம். சரிங்களா? பிரைமரி மார்க்கெட்ல வாங்கியிருப்போம். இந்த ஐபிஓ வாங்குன ஐபிஓவ பார்த்தா நமக்கு வந்து ஸ்டாக் புரோக்கர் மூலியமா வந்து என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு செல் ஆர்டர் விழும். சரிங்களா? என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் புரோக்கர் மூலியமா இருந்து ஒரு என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு செல் ஆர்டர் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து, ஒரு ராமு அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா வந்து, அவங்க வந்து நான் செல் பண்றாரு அப்படிங்கிறத வந்து ஆர்டர் போடுவார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். எக்ஸ்சேஞ்சுக்கு போனோனே நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற செகண்டரி மார்க்கெட்டுக்கு உண்டான ஆர்டர் வந்து போகும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இதுக்குள்ள செகண்டரி மார்க்கெட்ல ஒரு பையர் இருந்தாங்க அப்படின்னா வந்து, அந்த ஷேர்ஸ் வந்து பை பண்ணிக்குவாங்க. 2மே ஆர்டர்ஸ் வந்து மேட்ச் ஆனா மட்டும் தான் இந்த பை அண்ட் செல் நடக்கக்கூடிய விஷயம் வந்து நடக்கும். இந்த பை அண்ட் செல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து, இது வந்து கைமாறுது அப்படின்னா வந்து, ரா ராமுகிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு சோமு அப்படிங்கிறவர்ட்ட வந்து கைமாறுது அப்படின்னா வந்து, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் அப்படின்னு பார்த்தோன்னா, ராமு இருப்பாரு அப்படிங்கிறது. சோமு பார்த்தோன்னா, செகண்ட் ஓனர். அவங்க பார்த்தோன்னா வந்து 2வதா டைம் வந்து செல் பண்ணி தான் பை பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இது எண்ட் ஆஃப் த டைம்ல வந்து சேஞ்சஸ் ஆகும். இல்ல பார்த்தோன்னா வந்து 1 டேஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா 2 டேஸ் ஆகும். ஒருத்தர் இருந்து பார்த்தோன்னா, அங்க அவங்க போர்ட்ஃபோலியோல வந்து அலர்ட் ஆகறதுக்கு பார்த்தோன்னா 2 டேஸ் அப்படிங்கிறது. இப்பலாம் வந்து 1 டேஸ்லயே வந்து அலாட்மெண்ட் ஆயிருது. என்ன ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ, அந்த ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கவுண்ட்ல பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டேஷன் சைக்கிள் மாரி வந்து லூப் ஹோல் மாரி ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஷேர்ஸ் வந்து இதுதான் ஃபங்ஷன் ஆகும். இந்த மாரி தான் வந்து பை அண்ட் செல் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த மாரி விஷயம் தான் வந்து எதுக்காக அத வந்து லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸா நீங்க வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து வீடியோல வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து ப்ரீவியஸா வீடியோ செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.